கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கூட நமது சிந்தனைகளை வசனத்திற்கு நேராக திருப்ப நான் ஆசைப்படுகிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தில், அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். எழுத்தின்படி இஸ்ரவேலரை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையோடு நம்முடைய அன்றாட அனுபவத்தோடு கூட இந்த வார்த்தையை நான் நமது சிந்தனைக்கு நேராக கொண்டு போக நான் விரும்புகிறேன். ஆமேன். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்ல காரணம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, அதற்கு முந்தின வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய 14, 15 ஆகிய வசனங்களில் 2வது பாகத்தில் நீங்கள் பார்த்தா, உங்கள் அக்கிரமத்தின் நிமித்தமும் உன் பாவம் பலத்து போனது நிமித்தமும், திரளான அக்கிரமம் பலத்து போன பாவம், இதனால் கர்த்தர் என்ன செய்தாரா, இப்படி உனக்கு செய்தேன். அல்லேலூயா. எப்படி? ஒரு காயம், ஒரு கொடிய காயம், யாருமே விசாரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமை. அல்லேலூயா. அதாவது திரளான உன் அக்கிரமத்து நிமித்தமும் உன் பாவங்கள் பலத்து போனது நிமித்தமும் சத்துரு வெட்டும் வண்ணமாகவும் கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நான் உன்னை தண்டித்தேன். 30வது அதிகாரம் 14 2வது பகுதியில். அப்போது கர்த்தர் ஒரு மனிதனுடைய பாவங்கள் அல்லது ஒரு தேசத்தினுடைய பாவங்கள் பெருகும்போது, சோதோம் கொமோராவை பற்றி பார்க்கும்போது நம்ம படிக்கிறோம், கர்த்தர் இறங்கி வந்து பார்த்தாராம் இதன் அக்கிரமம் எப்படி இருக்கிறது என்று. அப்போது ஒரு தேசத்தின் அக்கிரமம் தெய்வ சமூகத்தில் போய் எட்டும்போது அந்த தேசத்தை கர்த்தர் அழிக்கிறார். அல்லேலூயா. எழுத்தின்படி இது இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த காலை வேளையில் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டும். தெய்வ பிள்ளைகளை, அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம இதே சூழ்நிலையில் ஒரு வேளை இருக்கலாம், விசாரிப்பற்ற நிலை. ஆமீன். ஆவிக்குரிய அர்த்தத்திலே நான் உங்களோடு கூட இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளப்பட்ட சியோன். ஆமேன். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சியோன் விசாரிப்பற்ற நிலைமையிலே இருக்கிறதா? ஆமேன். அல்லேலூயா. யாருமே விசாரிக்க இல்லை. அல்லேலூயா. எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமை. அதனால் இப்போ எப்படி காணப்படுகிறது? மனதிலே ஒரு காயம். அல்லேலூயா. இப்பேற்பட்ட அனுபவத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், யார் தான் ஒதுக்கி வைத்தாலும், ஆமேன், யார் தான் விசாரியாமற் போனாலும் நீ சீயோனாக இருப்பதனால நான் உன்னை ஒரு நாள் சேர்த்து கொள்ளுவேன். ஆமேன். அல்லேலூயா. உன் அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி உன்னை சுத்திகரித்து, ஆமேன், உன்னை நான் சேர்த்து கொள்ளுவேன் என்று இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தருகிறார். ஆமேன். அல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதில் இன்னொரு முக்கியமான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். அதே 30வது அதிகாரம் எரேமியா தீர்க்க தரிசனம் 12-13 கர்த்தர் சொல்லுவார், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடியதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனை காயப்படுத்தினால் அல்லது கர்த்தர் ஒரு தேசத்தை, அல்லேலூயா, தேசத்தின் பாவத்தின் நிமித்தமாக அக்கிரமத்தின் நிமித்தமாக தண்டிக்கிறார் என்றால் அதை எந்த மனிதனாலும் மீட்டு கொள்ள முடியாது. ஆமேன். அல்லேலூயா. அதை கர்த்தர் தான் காயம் கட்டுகிறவராக இருக்க வேண்டும். ஆமேன். கர்த்தர் தண்டித்தால் அவர் தான் காயம் கட்ட வேண்டும். ஆமேன். யோபுவில் ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. யோபு 5வது அதிகாரத்தில் ஒரு வசனம் வரும், அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். ஆமேன். அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. யோபு 5:18 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை பார்க்க முடியும். அவர் காயப்படுத்தினால் அதை எந்த மனுஷனாலும் அந்த காயத்தை குணமாக்க முடியாது, அவரே தான் காயம் கட்ட வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. அவர் அடித்தால் அவருடைய கைதான் ஆற்ற வேண்டும் என்று யோபு பக்தன் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட நம்ம சற்று இந்த வசனத்துக்கு நேராக நமது சிந்தனைகளை நாம் திருப்பி, ஆமேன், அல்லேலூயா, எதனால் காயப்பட்டு இருக்கிறேன்? ஆமேன். அல்லேலூயா. ஏன் என்னை எல்லாரும் ஒதுக்கி வைத்திருக்கிறாங்க? ஏன் என்னை ஒருவரும் விசாரிக்கவில்லை? அல்லேலூயா. அதனுடைய காரணத்தை நாம் இந்த காலை வேளையில் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் நலமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நான் நம்புகிறேன். தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான காயங்கள், ஆறாத காயங்கள். ஆமேன். அல்லேலூயா. அது எதனால் வந்தது? எப்படி இந்த காயம் எனக்கு ஏற்பட்டது? ஆமேன். ஏன் என்னை யாரும் விசாரிக்கவில்லை? ஏன் என்னை எல்லாரும் சமூகத்தில் ஒதுக்கி வைத்திருக்கிறாங்க?
ஆமென். இங்கே சொல்லும்போது அக்கிரமம், திரளான அக்கிரமம், திரளான பாவம். ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது, இப்போது எக்ஸாம்பிளுக்கு நல்லா குடிக்கிற ஒரு குடிகார மனிதனை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால், குடித்து வெறித்து ரோட்டோரங்களில் படுத்து கிடந்தால் யாருமே அவன் என்ன செய்ய மாட்டாங்க, விசாரிக்க மாட்டாங்க. எல்லாருமே ஒதுக்கி வைப்பாங்க. அவனுடைய காயத்தை யாருமே கட்ட முன் வர மாட்டாங்க. ஆனால் எதேச்சையாக ஒரு மனிதனுக்கு அடிபட்டால், ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கிறது அப்படி என்றால் எல்லோரும் ஓடோடி போய் அந்த மனிதனை என்ன செய்வாங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போவாங்க. ஹல்லேலூயா. அவனுடைய காயத்தை கட்ட முற்படுவாங்க. இதுதான் வித்தியாசம். ஆமென். ஹல்லேலூயா. பாவத்தின் நிமித்தம் வருகிறதான காயங்கள், ஹல்லேலூயா, அதை யாருமே விசாரிக்க மாட்டாங்க. இன்னொரு வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, ஹல்லேலூயா, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 21, 22 கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன். ஆமென். கருத்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்னை ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சொஸ்தமடையாமற் போனாள் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கேட்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என் ஜனமாகிய குமாரத்தின், ஆமென். இப்போது இந்த அளவு பிரச்சனை இருந்த பிறகு கூட கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சொல்கிறார், என் ஜனம். ஆமென். என் ஜனமாகிய குமாரத்தி, நான், அல்லேலூயா, நான் மீட்டு கொண்ட என்னுடைய பிள்ளை, என்னுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட என்னுடைய பிள்ளை ஏதோ ஒரு சூழ்நிலையில், அல்லேலூயா, ஏதோ ஒரு சூழ்நிலையில் காயப்பட்டு இருக்கிறாங்க. அவர்களோடு கூட நானும் என்ன செய்கிறேன், அல்லேலூயா, காயப்பட்டேன். ஆமென். நம்ம வருத்தப்படும் போது, நம்ம அழும்போது, அல்லேலூயா, இந்த உலகத்தில் யாருமே நம்ம விசாரிக்க மாட்டாங்க. நம்ம காயத்தை கட்ட ஒருவருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்மோடு கூட வேதனைப்படுகிற ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன். ஆமென். ஏன் என்று கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி காயம் கட்டுவதற்கு யாரும் இல்லை, காயப்படுத்த அநேகர் இருக்கிறார்கள். ஆமென். கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். ஏன் குணமாகலை, காயங்கட்ட யாரும் இல்லையா. அல்லேலூயா. பிசின் தைலம் இல்லையோ, கீலேயாத்தில் இருக்கிறதான பிசின் தைலம் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ். ஆமென். எழுத்தின்படி அது ஆறாத காயங்கள், கொடிய காயங்களை ஆற்றுகிறதற்கான மருந்து. ஆமென். அது ஒரு ஆயின்மெண்ட், இல்லைன்னா எண்ணெயாக கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். எழுத்தின்படி அப்படி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு காயம் கட்டுகிற அனுபவங்கள் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. காயப்பட்டு ஒரு நபர் இருந்தால், ஆமென், சர்ச் இன்றைக்கு, ஹல்லேலூயா, காயம் கட்டுறாங்களா, காயப்படுத்துகிறாங்களா. ஆமென். ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு தாயார் ஜெபிப்பதற்காக என்னிடத்தில் வந்தாங்க. நம்ம சேர்ந்து ஜெபிப்போம் ஒரு சில காரியங்களை சொல்லி. அப்போது அவங்க என்னோடு கூட ஒரு காரியத்தை ஷேர் பண்ணாங்க. ஏம்மா, என் இருதயத்தில் ரொம்ப ஒரு காயப்பட்டு இருக்கிறேன். அப்போது அந்த தாயாரிடத்தில் நான் கேட்டேன், என்னதான் அப்படி உங்களை காயப்படுத்த அவங்க பேசினாங்க என்று சொன்னபோது அவர்கள் ஒரு சில காரியங்களை சொன்னாங்க. ஹல்லேலூயா. சொன்னபோது நான் அப்படியே அமைதியாக இருந்தோன்னே என்கிட்ட கேட்டாங்க, எதுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க, எதுவுமே பதில் சொல்லவில்லையே என்று என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், என்ன பதில் சொல்லன்னு எனக்கு தெரியவில்லை. ஹல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, விசுவாச தெய்வ பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் காயப்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. மற்றவர்கள் புண்படும்படியாக நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வரக்கூடாது. காயம் கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அநேகர் இன்றைக்கு பின்மாற்றத்திற்குள்ளே கடந்து போவதற்கு இன்றைக்கு இது ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஒரு சகோதரி சொன்னாங்க, ஹல்லேலூயா, என்னுடைய மகன் பின்மாற்றத்தில் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தான். அவன் என்ஜினியரிங் முடித்து இப்போ வேலை பார்த்து கொண்டு இருக்கிறான். அவன் ஒரு நாள் சர்ச்சுக்கு வழக்கம் போல் வரும்போது அவன் ஒரு ஒரு டிசைனில் ஒரு பேண்ட், அவன் ஒரு ஸ்டைலாக ஒரு பேண்ட் போட்டிருந்தானா. அது கொஞ்சம் அங்கங்கே கிழிஞ்சது மாதிரி இருந்துதான். அப்போது அந்த கூட்டத்தில் அவனை வைத்து அந்த சபையில் இருக்கிறதான நபர்கள் அவனை கூப்பிட்டு விட்டு பப்ளிக்கில் அவனை திட்டி எதோ பேசினாங்களாம். அன்றையிலிருந்து பல வருடங்களாக அவன் என்ன செய்யவில்லையாம், ஆராதனைக்கு போகவில்லை. அந்த ஆத்மா இன்றைக்கு பின்மாற்றத்தில் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, தெய்வ ஜனங்களே, சர்ச் இன்றைக்கு சில காரியங்களில் நம்ம ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய. இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற தலைமுறைகள், பிள்ளைகள், வாலிபர்கள் சில ட்ரெஸ்ஸிங்கில் எல்லாம் கொஞ்சம் சேஞ்சு இருக்கிறது, இல்லை என்று சொல்ல வரவில்லை. ஆமென். ஒரு வேளை ஒரு பிள்ளை அல்லது ஒரு வாலிபன், ஆமென், ஒருவேளை அவர்களுடைய ட்ரெஸ் கோடில் சற்று வித்தியாசம் இருந்தால் கூட தனிமையாக அழைத்து அவர்களை நாம் என்ன செய்யலாம், அன்போடு எச்சரிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பப்ளிக்கில் விட்டு சொல்லும்போது அந்த ஆத்மா இடறி போகிறது, காயப்படுகிறது. எல்லார் மத்தியிலையும் என்ன செய்து போட்டாங்க, ஏசினாங்க, திட்டினாங்க. ஆமென். அவர்கள் சொல்லி வருத்தப்பட்டாங்க. நான் எவ்வளவோ கூப்பிடுகிறேன், என் பையன் சர்ச்சுக்கு வரவே மாட்டேங்கிறான், ஞாயிற்றுக்கிழமை வீட்டிலே இருக்கிறேன், அவன் சர்ச்சுக்கு இனி வரவே மாட்டேன் அப்படிங்கிறான்னு சொல்கிறாங்க.
தெய்வ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. காயப்படுத்துகிறது ஈஸி, ஆனால் காயம் கட்டுகிறது கஷ்டம். ஆமென். ஹல்லேலூயா. காயப்படுத்தலாம், ஈஸியாக ஒரு மனிதனை காயப்படுத்தலாம், ஏதோ பேசிவிட்டு காயப்படுத்தலாம். ஆனால் அந்த மனுஷனுடைய இருதயத்தில் ஆழமாக பதிகிற அந்த வார்த்தைகளை யாராலையும் எடுக்க முடியாது. அதான் உலகத்தில் சொல்லுவாங்க, ஹல்லேலூயா, தீயினால் சுட்ட புண் உள்ள ஆறும், ஆனால் நாவினால் சுட்ட வடு என்ன செய்யாதான், ஆறாதான். ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தைகளை நாம் பேசும்போது ஹல்லேலூயா நாம் பார்த்து பேசுகிறது மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை இதை கேட்கிற தெய்வ பிள்ளைகளை, ஏதோ ஒரு பாவம், ஒரு அக்கிரமம், விட முடியாத ஒரு சுபாவம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு கிரியை, ஆமென், ஹல்லேலூயா, அதனால் அமிழ்ந்து போய் ஹல்லேலூயா அதிலிருந்து வெளியே வராதபடிக்கு ஹல்லேலூயா அடைக்கப்பட்டு இருக்கிறீங்களா? இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு வேண்ட தம்பி, நீங்கள் வேணும், தங்கச்சி நீங்கள் வேண்டாம், யாருக்கும் தெரியாத ஒரு ரகசிய பாவம். ஹல்லேலூயா. என்னை யாரும் விசாரிப்பார்ல, என்னை எல்லாரும் ஒதுக்கி வைத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எல்லாருமே என்னை ஒதுக்கி வைத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இது நிமித்தமாக, இந்த விஷயத்து நிமித்தமாக, இந்த தவறு நிமித்தமாக, இந்த பாவத்து நிமித்தமாக, இந்த அக்கிரமத்து நிமித்தமாக, ஹல்லேலூயா, இந்த பழக்க வழக்கத்து நிமித்தமாக என்னை எல்லாரும் ஒதுக்கி வைத்திருக்கிறாங்க என்று ஒருவேளை நீங்கள் ஏக்கத்தோடு இருந்தீங்கன்னா, ஹல்லேலூயா, உங்களை சேர்த்து கொள்ளுகிற ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு பாவிகளை ரட்சிக்க தான் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. நல்லவர்களை ரட்சிக்க அல்ல, பாவிகளை ரட்சிக்க. இன்னும் அருமையாக ஒரு வசனம் உண்டு, எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 11வது வசனம் என்று நினைக்கிறேன். கெட்டு போனதை ரட்சிப்பதற்காக இயேசு என்ன செய்தாராம், வந்தாராம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு கெட்டு போனதை யாரும் சேர்த்து கொள்ளுகிறது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாவியை நம்ம நேசிக்கணும், பாவத்தை வெறுக்கணும், பாவியை நேசிக்கணும். இயேசு அதை தான் செய்தார். பாவியை நேசித்தார், பாவத்தை வெறுத்தார். எப்பேற்பட்ட கொடிய பாவத்தில் அகப்பட்டவங்களையும் இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தபோது அவர் உடனே நியாயந்தித்து அப்படி இப்படி என்று சொல்லலை. ஹல்லேலூயா. அவர் மன்னிக்கிற தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு சர்ச் மன்னிக்க வேண்டும். ஆமென். சபையில் ஒரு குடிகாரன் வரலாம், எல்லாரும் வரலாம். ஹல்லேலூயா. இல்லை, ஒரு பயங்கரமான பாவத்திற்கு உட்பட்ட ஒரு மனிதன் வரலாம். ஹல்லேலூயா. நாம் அதை வேற்று கண்களாக பார்க்கக்கூடாது. அவர்களை அன்போடு உபசரித்து அந்த அன்பு திரளான பாவங்களை என்ன செய்யுமா, மூடுமாம். ஆமென். ஹல்லேலூயா. அன்போடு அவர்களை நாம் அணுகும்போது, ஆமென், ஹல்லேலூயா, அந்த ஆத்துமா காயம் கட்டப்படும். ஆமென். அந்த ஆத்துமா காயம் கட்டப்பட சொல்லப்படுகிற வார்த்தைகள் அந்த இருதயம் ஏற்றுக்கொள்ளும். பரவாயில்லையே, இந்த இடத்துல போனால் நம்ம நேசிக்கிறாங்களே, இந்த பாஸ்டர் நம்ம நேசிக்கிறாங்களே, இந்த ஆண்டி நம்ம நேசிக்கிறாங்களே, இந்த அங்கிள் நம்மளை நேசிக்கிறாங்களே, நாம் திருப்பி இந்த இடத்திற்கு போவோம். ஆமென். அப்படி என்று சொல்லி அந்த ஆத்துமா ஹல்லேலூயா பாதாளத்திற்கு தப்பி ஹல்லேலூயா பரிசுத்தமாய் வாழ்வதற்காக தன்னை ஒப்பு கொடுக்கும். ஆமென். நம்ம அணுகுமுறைகள் தான் இன்றைக்கு எப்படி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா யாருமே விசாரிக்காத ஒரு நபரை நான் விசாரிப்பேன் என்று சொல்லும்போது, ஆமென், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு நபரை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும்போது, ஆமென், எல்லாராலும் காயப்பட்ட ஒரு நபருக்கு நான் காயம் கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லும்போது, இந்த உலகத்தில் இருக்கிற நாமும் அப்படி செய்ய நாம் பழக வேண்டும். ஆமென். எப்பேற்பட்ட அனுபவத்தில் இருக்கிற மனிதர்களையும் நாம் நேசித்து அவர்களுடைய காயங்களை கட்டுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம் காயம் கட்டும்போது அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படும். அந்த ஆத்துமா கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளும், புரிந்து கொள்ளும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும்போது நாம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட அனுபவங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று கர்த்தரும் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதாவது இன்னொரு வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் அதனுடைய 14, 15, 16 ஆகிய வசனங்களில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுவார், சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஆமென். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் சொல்கிற ஒரு வார்த்தை, கர்த்தர் என்னை மறந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சூழ்நிலையில் எல்லாராலும் ஒதுக்கப்படும் போது, ஆமென், யாருமே விசாரிக்காமல் இருக்கும்போது, ஆமென், மற்றவர்களுடைய சொற்கள், கடுமையான சொற்கள் நம்முடைய இருதயத்தை பாதிக்கும் போது, நம்ம சொல்லாததை சொன்னோம் என்று சொன்னாலும், ஹல்லேலூயா, தேவ பிள்ளைகளை அப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தில் ஒரு வேளை நொறுங்கி போய் உடைத்து போய் இருக்கலாம் நீங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஊழியத்து நிமித்தம் பல பாடுகள், பல பிரச்சனைகள், இருக்கிற விசுவாசிகள் நிமித்தமான பிரச்சனைகள், போராட்டங்கள்
போராட்டங்கள். ஆமேன் அல்லேலூயா. அன்பாக இருந்தவங்க எதிராக எழும்பும்போது பிரச்சனை. ஆமேன் அல்லேலூயா. இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வருவேன்? அல்லேலூயா. கர்த்தர் கூட பார்க்காமல் இருக்கிறாரோ என்று கூட நம்ம நினைக்கும் போது அல்லேலூயா கர்த்தர் இங்கே அழகாக சொல்கிறார். சீயோன் கூட சொல்கிறாள், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தாள் என்று சொல்லுகிறாள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறாள், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தா கூட நான் உன்னை மறப்பதில்லை. ஆமேன் அல்லேலூயா. ஒரு தாய் ஒரு பிள்ளையை மறக்க சான்ஸே இல்லை. ஒருவேளை அல்லேலூயா அந்த தாய் மறந்தா கூட அல்லேலூயா கர்த்தர் நம்மை மறக்கிற தெய்வம் அல்ல. அவர் நம்மை அவருடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். ஆமேன் அல்லேலூயா. இந்த காலை வேளையில் அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்கிற தெய்வ பிள்ளைகளை, காயம் எவ்வளவு கொடியதாக இருந்தாலும் ஆமேன், யாராலும் குணப்படுத்த முடியாத காயமாக இருந்தாலும் அல்லேலூயா, யாருமே விசாரிக்காத ஒரு அனுபவத்தில் நீங்கள் இருந்தாலும் ஆமேன் அல்லேலூயா, கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், மனுஷன் உங்களை விசாரிக்காமல் இருக்கும்போது ஆமேன், மனுஷன் உங்களை ஒதுக்கி வைக்கும்போது தான் கர்த்தர் அங்கே கிரியை செய்வார். இல்லை உங்களுக்கு உலகத்தில் எல்லாருமே அனுகூலமாக இருக்கும்போது அங்கே கர்த்தருடைய அனுகூலம் தேவைப்படாது. ஆமேன் எல்லாரும் வெறுத்து ஆமேன் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு காயப்பட்டு கலங்கி யாருக்கும் தெரியாமல் இருக்கிற தேவ பிள்ளையை அல்லேலூயா இந்த காலை வேளையிலே ஆவியானவர் உங்களுக்கு தருகிறதான வார்த்தை. ஆமேன் அல்லேலூயா. அவர்கள் உன்னை தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியால் ஆமேன் எல்லாரும் உன்னை விசாரிப்பற்ற சீயோன், நீ சீயோன் தான், ஆனால் நீ விசாரிக்கப்படாதவள். ஆமேன் ஒதுக்கி வைக்கப்பட்டவள், யாருக்குமே வேண்டாதவங்க, யாருக்குமே உதவாதவங்க, இப்படி பல பேரில் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கும் போது அந்த இடத்திலே கர்த்தர் கடந்து வருகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்படி. இந்த காலை வேளையிலே ஏதோ ஒரு இருதயத்தோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஆமேன் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். ஆமேன் உன் காயம் எனக்கு தெரியும். ஆமேன் உலகத்தால் நீ காயப்பட்டு இருக்கலாம் அல்லேலூயா, சொந்த பந்தங்களால் காயப்பட்டு இருக்கலாம், கணவனால் காயப்பட்டு இருக்கலாம், மனைவியால் காயப்பட்டு இருக்கலாம், பிள்ளைகளால் காயப்பட்டு இருக்கலாம், சர்ச்சினால் காயப்பட்டு இருக்கலாம் அல்லேலூயா, இல்லை தெய்வ பிள்ளைகளை விசுவாசிகள்னால காயப்பட்டு இருக்கலாம். ஆமேன் அல்லேலூயா. இரத்த பந்தங்கள்னால காயப்பட்டு இருக்கலாம். ஆமேன் அல்லேலூயா. யாருமே என்னை பார்க்க இல்லை என்று துடித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை அல்லேலூயா, எல்லாரும் உன்னை தள்ளி விட்டாங்களா? நான் உன்னை தள்ளி விடலை, நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆமேன் அல்லேலூயா. நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். ஆமேன் எல்லாரும் உன்னை ஒதுக்குனதுனால நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். எவ்வளவு கொடிய காயமாக இருந்தாலும், ஆறாத காயங்களாக இருந்தாலும் ஆமேன் அல்லேலூயா, காயம் கட்டுகிற ஒரு நல்ல சமாரியன் நமக்கு இருக்கிறார். ஆமேன் தெய்வ பிள்ளைகளே அல்லேலூயா. அவர் காயப்படுத்தினாலும் காயம் கட்டுகிற தேவன், அவர் அடித்தாலும் அவருடைய கரம் நம்மை ஆற்றுகிறது. ஆமேன் அதை ஒரு தெய்வ பிள்ளை நன்றாக அறிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். ஆமேன் இந்த காலை வேளையிலே அன்பான தெய்வ பிள்ளைகளை அல்லேலூயா நம்மை பார்க்கிற ஒரு தெய்வம், நம்மை விசாரிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆமேன் எல்லாருமே விசாரிக்காமல் இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார் அல்லேலூயா, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. உலகமே விசாரிக்காமல் இருக்கலாம், கணவன் விசாரிக்காமல் இருக்கலாம், நேசிக்கிற கணவன் மனைவி வருத்தப்படும் போது அழும்போது ஏனென்று கூட கேட்காமல் இருக்கலாம். ஆமேன் அல்லேலூயா. கணவன் வருத்தப்படும் போது மனைவி ஏனென்று கூட கேட்காமல் இருக்கலாம். ஆனால் நம்மை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமேன் உன்னுடைய காயம் எதனால் உருவானது என்று அறிகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆமேன் அல்லேலூயா. எதனால் உருவாகினது, அந்த காயத்தின் விளைவு என்ன என்பது எல்லாம் என் கர்த்தருக்கு தெரியும். அதனால் நீங்கள் படுகிற உபத்திரவங்கள் கர்த்தருக்கு தெரியும். அன்பான தெய்வ பிள்ளைகளே அல்லேலூயா, இன்றைக்கு யாருமே விசாரிக்கவில்லை என்று ஏக்கத்தோடு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சமாரியன் இருக்கிறார், ஒரு நல்ல கர்த்தர் இருக்கிறார். ஆமேன் அல்லேலூயா. அதுவே தான் அதே அதிகாரம் 30வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கு நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழந்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். ஆமேன் அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் தம்முடைய ஜனத்தின் ஆமேன் அல்லேலூயா. சீயோனோ அல்லேலூயா, கர்த்தர் என்னை மறந்தாள் என்று சொல்லுகிறாளே, இல்லை நான் உன்னை மறக்கவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன் கர்த்தர் உங்கள் காயத்தை கட்டுகிற தேவன், உங்கள் காயத்தை அல்லேலூயா உங்கள் முறிவை கர்த்தர் கட்டி அதன் அடி காயத்தை யாராலும் பார்க்க முடியாது. இருதயத்தின் ஆழத்தில் ஒரு வடு. ஆமேன் யாரோ ஏதோ ஒரு வார்த்தை சொன்னது நிமித்தமாக ஏற்பட்ட காயமாக இருக்கலாம். ஆமேன் அல்லேலூயா. ரொம்ப நேசித்தவங்க சொன்ன ஒரு வார்த்தை நம்மளால் மறக்க முடியலை அல்லேலூயா. ஏதோ ஒரு காயம். ஆமேன் அல்லேலூயா. ஏதோ ஒரு காயம் எந்த சூழ்நிலையில் ஏற்பட்டதோ உங்களுக்கு மாத்திரம் தெரியும். கர்த்தர் அந்த அடி காயத்தை இந்த காலை வேளையிலே குணமாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்போது எப்படி இருக்குமா உங்கள் வாழ்க்கை அல்லேலூயா? சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய
சூரியனுடைய வெளிச்சத்தை போல இருக்கும். சூரியனுடைய வெளிச்சம் 7 மடங்கு அதிகமாக. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதே மாதிரி தான் ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் திரும்புங்க. ஏதாவது அக்கிரமங்கள் பாவங்கள் நிமித்தமாக ஏற்பட்ட காயம், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சில காயங்களை ஏற்படுத்தினார்னா அது எந்த மனுஷனாலையும் குணப்படுத்த முடியாது. நீங்கள் அந்த இருக்கிற நிலைமைகளை காயத்திற்கு காரணமானதை கண்டுபிடித்து அதை விட்டு திரும்பும்போது, ஆமென், மனம் திரும்பும்போது, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தர் என்ன செய்வார்? ஹல்லேலூயா, நம்முடைய காயங்களை கட்டுவார். ஆமென். கர்த்தரிடத்தில் திரும்புவோம். ஆமென். நம்மை பீறினார், அவர் நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்மை காயங்களை கட்டுவார். ஓசியா 6:1 பார்த்தீங்கன்னா இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது. கர்த்தரிடத்தில் திரும்புவோம். இன்றைக்கு ஆமென், யார் தான் விசாரிக்கலைனாலும், யார் தான் நம்ம ஏறிட்டு பார்க்கவில்லை என்றாலும், எந்த மனுஷன்தான் நம்ம ஒதுக்கி வைத்தாலும் இன்றைக்கு நம்முடைய கண்கள் அந்த பரலோகத்தை நோக்கி பார்க்கட்டும். ஹல்லேலூயா. நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகரை நோக்கி பார்க்கட்டும். நமக்காக இரத்தம் சிந்தின அந்த தெய்வத்தை நம்முடைய கண்கள் பார்க்கட்டும். நாம் திரும்புவோம். ஹல்லேலூயா. இருக்கிற நிலைமையிலிருந்து மனம் திரும்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதாவது பாவ வாழ்க்கைகள், பாவ சுபாவங்கள், அக்கிரமங்கள் குடிகொண்டு இருக்குமானால் அதை விட்டு மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களை கட்டுவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் காயங்களை ஆற்றுகிற தேவன். கர்த்தர் உங்களை குணமாக்குகிற தேவன். உலகமே வருத்தாலும், ஹல்லேலூயா, எல்லாரும் உங்களை ரிஜெக்ட் பண்ணும்போது, ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணுகிற தெய்வம். ஆமென். மறந்து விட வேண்டாம் தெய்வ பிள்ளைகளை. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் அழகாக வார்த்தை வருகிறது. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். காலை வேளையில் தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா அர்ப்பணிப்போடு, ஹல்லேலூயா, எதனால் இந்த காயம் எனக்கு உண்டாயிருக்கிறது? எதனால் நான் காயப்பட்டேன்? ஆமென். கர்த்தர் காயப்படுத்தினாரா? இல்லை. ஹல்லேலூயா. என்னுடைய பாவங்கள் அக்கிரமத்தின் நிமித்தம் உண்டான காயமா? இல்லை. ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே ஹல்லேலூயா சொந்த பந்தங்களினால, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, யாரால் இந்த காயம் எனக்கு இருக்கிறது? ஆமென். என்னை யாரும் விசாரிப்பார் ஒருவர் இல்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, இந்த காலை வெளியில் கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாரும் உன்னை தள்ளும்போது நான் உன்னை சேர்த்து கொள்ளுகிற தேவன். மனுஷர் கைவிட்டாலும், ஹல்லேலூயா, கைவிடாத ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் உன்னை விசாரியாமற் போனாலும், எல்லாரும் உன்னை ஒதுக்கி வைத்தாலும் நான் உன்னை தள்ள மாட்டேன், வெறுக்க மாட்டேன். என்னிடத்தில் நீ திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ சமூகத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை முறைகள் திரும்பட்டும், நம்முடைய இருதயம் திரும்பட்டும், நம்முடைய சிந்தனை மண்டலங்கள் திரும்பட்டும். கர்த்தருக்கு நேராக நாம் திரும்பும்போது கர்த்தர் நம்முடைய காயங்களை ஆற்றுகிறவர். அவர் நம்மை தமது உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்முடைய அடி காயத்தை ஆற்றுகிற அந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த காலை வேளையில் நொறுங்கி போயிருக்கிற தேவ பிள்ளைகளை இந்த வார்த்தைக்கு நேராக உங்களை அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் ஜெபியுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? கிருபையும் இறக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நொறுங்கி போய், ஆண்டவரே என்னை விசாரிப்பார் ஒருவரும் இல்லையே, என் காயம் கொடிதாக இருக்கிறது என்று ஏக்கத்தோடு இருப்பாங்கன்னா, ஆண்டவரே அவர்களுடைய காயத்தை கர்த்தர் கட்டுவீராக. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, யாருமே விசாரிக்கவில்லை, என்னை எல்லாரும் ஒதுக்கி வைத்திருக்கிறாங்க என்று கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளைகளோடு ஆவியானவர் பேசுவீராக. இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும் அப்பா. கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொரு இருதயங்களையும் தேற்றட்டும், ஆற்றட்டும். ஆண்டவரே, அப்பா, நீர் காயம் கட்டுகிற தேவன். ஆண்டவரே, ஹல்லேலூயா, நீர் குணமாக்குகிற தேவன். ஆண்டவரே, மனுஷன் வறுக்கும் போது நான் இருக்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே, நீர் காயத்தை ஆற்றுவேன் என்று சொன்னீங்களே, இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கைகளும் ஆண்டவரே பிரகாசமாகட்டும் அப்பா. இந்த அக்கிரமங்கள் பாவங்களில் மூழ்கி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பீராக. ஆண்டவரே, உம்மிடத்தில் திரும்ப கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே, கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு இருதயங்களிலும் கிரியை செய்யட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.